இருகரம் நீட்டி இறைவனாய்க்கிறார். மாணவர்களை இப்பொழுது மறைவட்ட அதிபரும் பட்டப்பட்டையின் பங்கு தந்தையும் மாணவர் பேரர் திரு ஏ ஜான் புஸ்கோ அடைந்தார். இப்பொழுது இப்பொழுது அண்ணாவின் திருசுலபத்திற்கு கோல்டன் செயின் அணிவிப்பார்கள். அவராலயம் விரைவார்கள், ஆனந்தமாய் இன்பம் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. மாண்புமிகு அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பிற்குரிய இறைமக்களே, இறைவன் மனித வரலாற்றில் தமது மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேர்ந்தெடுத்த எளிய மனிதர்களின் வாழ்வு இன்று நமக்கு நம்பிக்கையின் ஒளியாக விளங்குகிறது. அத்தகைய அருளின் சாட்சிகளில் ஒளி வீசும் மகத்தான பெண்மணிதான் புனிதானாள். இன்று நாம் அவரது திருநாளை கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த இறை நம்பிக்கையை நம் வாழ்வில் மீண்டும் நீட்டிக்கவும், அவர் கடைபிடித்த குடும்ப பண்புகளையும் இறை பற்றியும் நம் இதயங்களில் புதுப்பிக்கவும் இந்த புனித பலியில் ஒன்று கூடியுள்ளோம். ஒரு மரத்தின் வேர்கள் மண்ணுக்குள் மறைந்திருந்தாலும் அதன் வலிமை அதன் கனிகளில் வெளிப்படுகிறது. அதுபோல புனித அன்னாளின் அமைதியான வாழ்க்கை அன்னை மரியாளின் வழியாக உலகிற்கு மீட்பரான இயேசு கிறிஸ்துவை வழங்கிய இறை திட்டத்தின் மறைவான ஆனால் வலிமை மிக்க அடித்தளமாக அமைந்தது. உலகின் பார்வையில் சாதாரணமாக தோன்றிய அவரது வாழ்க்கை இறைவனின் பார்வையில் அசாதாரணமான அருளின் கருவியாக மாறியது. அன்பை விட சுயநலம், உரையாடலை விட பிரிவினை, ஜபத்தை விட பரபரப்பு மேலோங்கி இருக்கும் இக்காலத்தில் புனித அன்னாள் நம்மை மீண்டும் இறைவனை மையமாக கொண்ட குடும்ப வாழ்விற்கு அழைக்கிறார். நமது இல்லங்கள் ஜபம் நிறைந்த இல்லங்களாகவும், நமது உறவுகள் மன்னிப்பும் அன்பும் நிறைந்த உறவுகளாகவும், நமது பிள்ளைகள் நற்பண்புகளிலும் இறை நம்பிக்கையிலும் வளர்ந்தெழவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த நற்கருணை பலியில் நமது நன்றிகளையும் எதிர்பார்ப்புகளையும் குடும்பங்களையும் பங்கு சமூகத்தையும் ஆண்டவரின் திருப்பலி பலிபீடத்தில் காணிக்கையாக்குவோம். இந்த திருவிழா நம் வாழ்க்கையில் வெறும் நினைவு நாளாக அல்லாமல் இறைவனோடு புதுப்பிக்கப்பட்ட உறவின் தொடக்கமாக அமையட்டும். நன்றி உணர்வும் மகிழ்ச்சி நிறைந்த இதயங்களோடு
இந்த புனித பெருவிழா திருப்பள்ளியில் முழுமையான பக்தியுடன் பங்கேற்போம். அன்புக்குரியவர்களே, பட்டுக்கோட்டை மறைவட்டத்தினுடைய அதிபராகவும் பட்டுக்கோட்டை பங்கினுடைய பங்கு தந்தையாகவும் பொறுப்பேற்று ஒரு சில மாதங்களே ஆன பேரருள் திரு ஜான் போஸ்கோ அடிகள் நம்முடைய பங்கிற்கு ஒரு மறைவட்ட அதிபராக இன்று வருகை தந்திருப்பது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. எனவே பொறுப்பேற்ற பிறகு முதலாக நம்முடைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நம் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற தந்தை அவர்களையும் நம்முடைய மண்ணின் மைந்தர் எரேமியாஸ் தமஸ்கு அவர்களையும் நம் பங்கின் சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய திருப்பலியானது கீழ்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அருள் பவிதா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறவும் எடுக்கின்ற முயற்சி வெற்றியடையவும் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் உடல் சுகம் கிடைக்கவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தேவன் இயேசு ஜெபஸ்டீனா குடும்பத்திற்கு செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகவும் குழந்தைகளுக்கு இறை ஆசீர் உடல் சுகம் கிடைக்கவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஜான் அலெக்சாண்டர் ஃப்ளோரா மேரி திருமணம் நன்முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு இறை ஆசீர் சமாதானம் கிடைக்கவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அந்தோணி செல்வம் அஞ்சலி குடும்பத்தில் 24வது பிறந்த நாளை கொண்டாடும் செலின் தர்ஷன் அவருக்கு பிறந்த நாள் ஆசீரும் நீடிய ஆயுளும் சிறந்த எதிர்காலமும் அமைத்து தர வேண்டியும், இன்று 22வது பிறந்த நாள் காணும் காட்வின் திமோதேயு அவர்களுக்கு உடல் சுகத்திற்காகவும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காகவும், சின்னப்பதாஸ் பரிபூரணம் காட்வின் ராஜா காட்வின் திமோதி இவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் இப்பலி ஒப்படுகின்றது. மேலும் சுவக்கீன் அன்னம்மா மேரி அனிதா ஆண்மை இளைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமோ சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கண்மையான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு. உலகினிலே நான் மனத்தோர்க்கு அமைதியாகு. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆட்சி அருள்கின்றோம். உம்மை மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, ஒரே மகனாய்
மரியே தந்தேன் மகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் மனமக்கும் தீர்ப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஏனெனில் கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரான உமது திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் உமது மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு துயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய நீங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்வோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44 இறை வசனங்கள் 1 மேலும் 10 தொடங்கி 15 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடைமைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்கேதும் குறையில்லை.
பசுமுள்வை இலையாவிலை பார செய்வார் அமைதியாக நீரிழைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் அவர் தூயாவியை பெற்றிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. Yeah.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவுக்குள் எனது அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, என் ஆண்டவர் எனக்கேது குறைவு என்று வானதிரை நாம் இப்பொழுது தியான பாடலை ஒன்றிணைந்து பாடினோம். திருப்பாடல் 23 அழுத்தமாக ஆழமாக உணர்ந்து அந்த சங்கீதத்தை கேட்டு மகிழ்ந்தோம், தியானித்தோம். இந்த வார்த்தைகளே நம்முடைய பாதுகாவலியான அன்னை மரியாளின் தாயும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாட்டியுமான புனித அன்னாளின் பாடலாக குரலாக இருந்திருக்க வேண்டும். என் வாழ்வில் குறைகளும் என் வாழ்வில் மகிழ்வில்லா நிலைகளும் சூழ்ந்திருந்தாலும் என் ஆண்டவர் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத விசுவாச உணர்வு அந்த அன்னையிடம் இருந்ததால் தான் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் அதிகமாக பெற்றவளாய் இன்று புனிதையாக போற்றப்படுகிறாள் என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம். இந்த நவநாட்களிலே அந்த உணர்வை பெற்றவர்களாய் தியானித்தவர்களாய் நம் பாதுகாவலுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த அருமையான நாளிலே நம்முடைய பாதுகாவலியான புனித அன்னாளும் அவருடைய கணவரான புனித சுவக்கீனும் நமக்கு பல வகைகளிலே முன்மாதிரியாக இருந்தாலும் இவருடைய இறை நம்பிக்கையும் இறைவனை முழுமையாக பற்றி வாழ்ந்த அந்த எழில்மிகு வாழ்க்கையும் நம்பிக்கையுள்ள நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கு உதாரணமாக அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் எள்ளளவும் ஐயமில்லை. என் அன்பிற்கினியவர்களே, இவர்களை பற்றி நமக்கு விவிலியம் எடுத்து கூறாவிட்டாலும் கூட இந்த அன்னாள் சுவக்கின் இவர்களை பற்றி பாரம்பரியம் நமக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது. மிக மிக நமக்கு தெரிந்த உண்மை அல்லது நாம் அறிந்த அந்த உண்மை என்னவென்று சொன்னால், இந்த சுவக்கினும் அன்னை மரியாளும் வாழ்ந்த வாழ்க்கை முறையானது அது இயேசுவிலே பிரதிபலித்தது என்று சொன்னால் அதில் எள்ளளவும் ஐயமில்லை. இன்றைய முன்னுரையிலே சகோதரி அவர்கள் வாசித்தார்கள். ஒரு மரத்தின் கனியானது அது விளைச்சலை கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த கனி சுவையாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு பின்புலமாக இருப்பது அதனுடைய வேர் மட்டுமே. அந்த வேர் இல்லை என்றால், வேர் முழுமையாக தன்னோடு இந்த மண்ணிலே புதைத்து வைத்துக் கொள்ளவில்லை என்றால், இந்த மண்ணை கவ்வி கொண்டிருக்கவில்லை என்றால், இந்த மண்ணோடு அது இரண்டர கலக்கவில்லை என்றால், அந்த வேருக்கு வெளியாக மேலே கிளம்பி வருகின்ற மரமோ அல்லது மரத்தின் கனிகளோ பலன் தருவது நிச்சயமாக சாத்தியமில்லை. அதே போன்று அன்னை மரியாள் என்ற கனியை, அன்னை மரியாள் என்ற மரத்தை, இயேசு என்ற கனியை கொடுப்பதற்கு இந்த தாயான அன்னாவும் தந்தையான சுவைக்கீனும் வேறாக இருந்தார்கள் என்பதுதான்
வெள்ளிடை மலையான உண்மையாக இருக்கிறது. இந்த அன்னாளும் சுவைக்கினும் இறை பற்று இல்லை என்றால் அந்த இறை பற்றிலே அன்னை மரியாள் வாழ்ந்திருக்க முடியாது. இறை பற்றிலே தன்னையே அன்னையானவளும் தன்னை கரைத்துக் கொண்டிருக்க முடியாது. அன்னையானவள் தான் பெற்றோரிடம் கற்றுக்கொண்ட அந்த இறை பற்றும் இறை நம்பிக்கையும் தான் அவளை ஆண்டவருக்கு இதோ அடிமை என்று சொல்ல வைத்தது. இந்த அடிமை என்ற ஒற்றை சொல்லிலே மீட்பானது கனியாக அவளுடைய உதரத்திலே கருவெடுக்க ஆரம்பித்தது என்பதுதான் உண்மை. ஆக இயேசு என்ற அந்த கனி நமக்கு கிடைக்க அன்னை மரியாள் இந்த மரம் தேவைப்பட்டது. இந்த அன்னை மரியாள் இந்த மரம் தேவைப்படுவதற்கு அதற்கான ஆணிவேரான இந்த நம்முடைய பாதுகாவலியாம் அண்ணாவும் அவருடைய கணவரான சுவைக்கினும் தேவைப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து இப்படியாக இயேசுவின் கனிகளை இயேசுவின் பலனை நமது வாழ்விலை அனுபவிக்க அவருடைய தாத்தா பாட்டிகளான அண்ணாவும் சுவைக்கினும் நமக்கு தேவைப்படுகிறார்கள். எனவேதான் இன்று நீங்களும் நானும் இவர்களை போற்றி புகழ்கிறோம். இந்த அண்ணாவும் சுவைக்கினும் அமைத்து காண்பித்த அந்த குடும்ப வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இவர்கள் வாழ்வு எப்படி இருந்தது? கடவுளோடு நடக்கின்ற வாழ்வாக இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் வாழ்க்கையானது வனாந்தரமாக இருந்திருக்கலாம். எப்படி வனாந்தரம்? இவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. குழந்தை பேறு இல்லாத நிலையிலே இந்த உலகம் அவர்களை தூற்றியது. அவமானத்திற்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள். என்னதான் இருந்தாலும் இவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்ரேல் தேவனை மறுக்கவோ அந்த இறைவன் மேல் கொண்டிருந்த விசுவாசத்திலிருந்து தங்களை பின்வாங்கிக் கொள்ளவோ அவர்கள் ஒரு பொழுதும் இருந்ததாக இல்லை. எவ்வளவுதான் இந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் ஒருவேளை அந்த குறைபாடு இறைவனுக்கு விருப்பமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குறைபாட்டை இறை விருப்பமாக ஏற்றுக்கொண்டதால் தான் இறைவன் அவர்களை அந்த குறைபாட்டை நீக்கி அன்னை மரியாளை அவர்கள் வயிற்றிலே உதிக்க செய்திருக்க வேண்டும். ஆக அன்னை மரியாள் அவர்கள் வயிற்றிலே உதிப்பதற்கு அச்சாணியாக இருந்தது. இவர்கள் வாழ்விலே வனாந்தரமாக அவர்கள் அனுபவித்த அந்த துன்பமானது கடவுளின் கொடையாக அதை பார்த்ததால் தான். இப்படித்தான் நீங்களும் நானும் பல்வேறு துன்பங்களை துயரங்களை நம்முடைய அன்றாட வாழ்விலே சந்திக்கிறோம், அனுபவிக்கிறோம். அந்த துன்பங்களும் துயரங்களும் வருகிற பொழுது ஏண்டா இந்த கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுப்புகிறது. ஒருவேளை அந்த கேள்வியால் தாக்கப்படுவதால் நாம் நம் இறைவனை மறந்து விசுவாசத்தை தொலைத்து பிற தெய்வங்களையோ பிற மனிதர்களையோ தாயத்தையோ விபூதியையோ நாடி செல்லுகின்ற விசுவாசமற்றவர்களாக வாழ்வதால் தான் நாம் சந்திக்கின்ற துன்பங்களும் துயரங்களும் ஒருவேளை நம்மை விட்டு அகலாமல் இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. நம்முடைய பாதுகாவலியான அன்னாள் சொல்லுகிறாள், இல்லை மகனே மகளே, என் பேரனை என் பேற்றிய என்னை போன்று எனக்கில்லாத துன்பமா எனக்கில்லாத அவமானமா இருந்தாலும் அந்த அவமானத்திலும் துன்பத்திலும் நான் இறைவனோடு என் தந்தையோடு இரண்டரை கலந்திருந்தேனே, அவரை கரம்பிட்டு இருந்தேனே, அதனால் எனக்கு வாழ்வு கிடைத்தது. அது போன்று முன்வாழ்விலும் விடியல் வரும். எனவே எந்த சூழலிலும் இறைவனை கைவிடாது வாழ்ந்து விசுவாசத்தில் நிலைத்து நிறு என்று சொல்லி அன்னை மரியாள் நமக்கு அண்ணா நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறார். நாம் காத்திருக்கும் இருண்ட தருணங்களில் கூட இறைவன் நமக்கு அழகான பாதையை தயார் செய்து கொடுப்பார் என்பதுதான் அவருடைய நம்பிக்கையாக விசுவாசமாக இருந்தது. நம்முடைய வாழ்விலும் இருண்ட தருணங்கள் பல உண்டு. அந்த தருணங்களும் நம்மை தயாரிக்க வேண்டும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்று அண்ணா நம்முடைய பாதுகாவலி சுபக்கி நம்முடைய இயேசுவின் தாத்தா நமக்கு இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அண்ணாவும் புனித சுவைக்கினும் மிகச்சிறந்த ஒரு குடும்பத்தின் மாதிரியாக இருக்கிறார்கள். இவர்களுடைய விசுவாசம் இருண்ட நிலையிலும் இறைவனை கைவிடாத அந்த பற்று நிலை இவர்கள் பெற்றெடுத்த அந்த மரியாவையும் அது அப்படியாகவே உருவாக்கியது என்று சொன்னால் அதிலும் எல்லளவும் ஐயமில்லை. அந்த விசுவாசத்திலே தன் மகளை வளர்த்ததால் தான் காலமெல்லாம் ஒரு கன்னியாக இருப்பதற்காகவே அன்னையானவள் தன் கற்பையும் தன்னுடைய கன்னியையும் கடவுளுக்கு கொடுத்த ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? அந்த கன்னியையே கடவுளுடைய மகனாக உயர்த்த மகனை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை கன்னி மரியாளுக்கு இறைவன் கொடுத்தார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த பெற்றோர்
இந்த அன்னிமரியாளை வளர்த்தெடுத்திருக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று இருக்கவே முடியாது அன்புக்குரியவர்களே. எனவே இந்த பெற்றோரை போன்று நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்கிறோம் என்ற கேள்வியை அன்னாள் நமக்கு இன்று கேள்வியாக கொடுக்கிறாள். நம்முடைய பாதுகாவல் இந்த கேள்வியை நம்மிடம் கேட்கிறாள். நான் என் மகளை, என் மகளான கன்னிமரியாவை இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக நாளும் வளர்த்தெடுத்தது போன்று நீங்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்களா என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரையும் இன்று நம்முடைய பாதுகாவலியாம் அண்ணா கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய பெற்றோரை, நீங்கள் இந்த தருணத்திலே உங்கள் குழந்தைகளின் வளர்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க அசைவோடு அழைக்கப்படுகிறீர்கள். யார் பெற்றெடுத்த இந்த மகன் ஒரே செல்ல மகன் என்று சொல்லுகிறோம், ஒரே செல்ல மகள் என்று சொல்லுகிறோம். எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து விரும்புகிறோம். எதை அவள் கேட்கிறாளோ அவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் முனைப்பெடுக்கிறோம். அது எந்த வகையிலும் கிடைக்க வேண்டும் என்று நாமும் வாசிக்கிறோம். ஆனால் பல வகைகளிலே நம்முடைய குழந்தைகள் பண்பிலை சிறக்கிறார்களா, ஒழுக்கத்திலே அவர்கள் இறைந்திருக்கிறார்களா, விசுவாசத்திலே அவர்கள் வளர்ந்து வருகிறார்களா, நாளும் ஜெபத்திலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களா, அன்றாடம் திருப்பலிக்கோ அல்லது ஆலயத்திற்கு வருகின்றார்களா, அல்லது ஒவ்வொரு வாரமும் திருப்பலிலே பங்கு பெறுகிறார்களா, நற்கருணை ஆண்டவரை உள்கொண்டு அவரோடு இணைந்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் கவனிக்கின்ற பெற்றோர்களாக பலமுறை நாம் தவறி இருக்கிறோம். அப்படி இருப்பதால் தான் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இறைவனுக்கு உகந்த கனிகளாக இல்லை என்பதை நாம் மறுக்க முடியாது. நம்முடைய பாதுகாவலை சொல்லுகிறார். நான் பெற்றெடுத்த ஒரே மகளான அன்னை மரியாள் கன்னியாக இருந்தாலும் கூட கடவுளுக்கு உகந்தவளாக இருந்ததால் தான் அவளை இறைவன் தன் மகனை அவள் உதரத்திலே உதிக்க வைத்தாள் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்தவர்களாய் தங்கள் பிள்ளைகள் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய பாதுகாவலை நமக்கு இன்று அறிவுறுத்துகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அது மட்டுமல்ல, நீங்களும் நானும் எதிர்நோக்கி திருப்பயணிகளாக இருக்கிறோம். ஒரு நாள் நமக்கு வாழ்வு விடியும், ஒரு நாள் நாம் இறைவனோடு இரண்டர கலப்போம். அந்த எதிர்நோக்கை இந்த உலகிலே வாழுகின்ற மக்களாக இருக்கிறார். அதை இவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதற்கும் இந்த அன்னாளும் சுபக்கிலும் சான்றாக இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்வு எதிர்நோக்கின் வாழ்வு, அதாவது நம்பிக்கையின் வாழ்வு, அதாவது திருப்பயணத்தின் வாழ்வு. இந்த நம்பிக்கையில் இந்த திருப்பயணிகளாக ஒரு நாள் நாமும் ஆண்டவரை அடைவோம் என்பதை உள்ளத்தில் நினைத்து இந்த உலக வாழ்க்கையிலே எல்லோருமாய் இணைந்து இறைவனுக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதையும் நம்முடைய பாதுகாவலியா அண்ணா நமக்கு இன்று சொல்லிக் கொடுக்கிறாள், கேட்டுக் கொள்கிறாள். நாம் அனைவரும் ஒரு நாள் இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகிலே வாழுகின்ற பொழுது நம்முடைய செயலும் சிந்தனையும் சொல்லும் செயல்பாடுகளும் எல்லாம் இறைவனை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக, இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்குமே பட்சத்தில் தான் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மட்டுமல்ல, அந்த எதிர்நோக்கை அடைவதற்கும் நாம் வாய்ப்புள்ளவர்களாக தயாரிப்பில் இருக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதையும் அன்னை நம்முடைய பாதுகாவலை அண்ணா நமக்கு இன்று தன் வாழ்வை பாடமாக தருகிறார். எனவே இந்த நம்முடைய பாதுகாவலியான புனித அண்ணா, புனித சுபக்கி இவர்கள் எப்படி இறை நம்பிக்கையிலே ஊட்டி இருந்தார்களோ, தன் மகளை இறை நம்பிக்கையிலே வளர்த்தார்களோ, அவள் மூலமாக இந்த உலகிற்கு ஒரு மாபெரும் கனியா மீட்பர இயேசுவை கொடுத்தார்களோ, அதனால் நீங்களும் நானும் என்று அந்த மீட்பை சுவைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த திருப்பலியை நன்றி கூறுவோம். நம்முடைய பாதுகாவலியை போன்று நாமும் நம்முடைய குடும்பங்களிலும் எல்லா சூழலிலும் எது வந்த போதிலும் இறைவனை மறக்காதவர்களாக, இறைவனிலே நிலையான நம்பிக்கையை வைத்திருக்கின்றவர்களாக இருக்கலாம். இந்த திருப்பலியிலே சேர்ந்து ஜெபிப்போம். ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பு செய்கின்ற இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதுகாவலி உங்களுக்காக பரிந்துரை செய்து அவனை போன்று நம்முடைய குடும்பங்களும் விசுவாச குடும்பங்களாக என்றும் இறைவனிலே இணைந்த குடும்பங்களாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவலி நமக்கு துணை இருப்பாளாக. ஆமென். எழுந்து நிற்போம். அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம்பிக்கை உணர்வோடு
இந்த கல்வாரி பலியிலே ஜபித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு தேவைகள் நம்முடைய உள்ளத்திலும் பல்வேறு விருப்பங்கள் நம்முடைய குடும்பங்களிலும் உண்டு. அந்த விருப்பங்களை தேவைகளை இறைவனிடம் எடுத்துச் சொல்லி நம்முடைய பாதுகாவலை வழியாக நமக்கு வரம் கொடுக்க இணைந்து மன்றாடுவோம். அன்பு நிறைந்த இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் புனித அன்னாளின் விசுவாசம், தாழ்மை மற்றும் சேவை மனப்பான்மையை பின்பற்றி உமது அன்பின் உயிருள்ள சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று புனித அன்னாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை மிக்க இறைவா, புனித அன்னாளின் திருநாளை கொண்டாடும் எங்கள் பங்கு சமூகத்தை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் ஜெபம், அன்பு, ஒற்றுமை மற்றும் மன்னிப்பில் வளர்ந்து சிறந்த கிறிஸ்தவ குடும்பங்களாக ஒளி வீச அருள் புரிய வேண்டும் என்று புனித அன்னாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் இறைவா, எம் ஊரிலும் நாட்டிலும் உலகெங்கும் அமைதி நிலவவும் மனிதர்கள் அனைவரும் இன, மத, மொழி வேறுபாடுகளை கடந்து சகோதர அன்புடன் வாழவும் நீதியும் சமாதானமும் நிலை பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று புனித அன்னாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றாகிய இறைவா, புனித அன்னாளின் பரிந்துரையால் எங்கள் இளைஞர்கள் உமது திருவுளத்தின்படி வாழ்ந்து விசுவாசத்திலும் நற்பண்புகளிலும் வளரவும் குழந்தை பேறு வேண்டி உம்மை நம்பி மன்றாடும் தம்பதியரின் வேண்டுதல்களை ஏற்று அவர்களுடைய இல்லங்களை உமது அருளாலும் மகிழ்ச்சியாலும் நிறைக்க வேண்டும் என்று புனித அன்னாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்முடைய தனி தேவைகளையும் இப்பொழுது மௌனமாக இறைவனிடம் எடுத்துச் சொல்லி அருள் வேண்டுவோம். காலத்தை கடந்து கருணை மிகு இறைவா, அன்னை கன்னிமரியாளின் பெற்றோரை எங்களுடைய பங்கின் பாதுகாவலியாக கொடுத்த உடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குடும்பங்களின் உதாரணமாக விளங்கிய இந்த தம்பதியரை பின்பற்றி எங்கள் குடும்பங்களும் எது வந்த போதிலும் அசைக்க முடியாத விசுவாசத்திலே நிலைத்திருக்கின்ற குடும்பங்களாக எல்லா சூழலிலும் பெற்றோர்களாகி நாங்கள் எங்கள் பிள்ளைகளை இறை அன்பிலே வளர்க்கின்ற உத்தம பெற்றோர்களாக நாங்கள் இருக்கவும், பெற்றோர்களின் அறிவுரைகளை கடைபிடித்து நாளும் இறை நம்பிக்கையில் வளர்கின்ற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் வளரவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். Bye.
என் அன்பிற்கினியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தெய்வீக பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு தரும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு நீர் எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிமன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மர நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த முறை பரிந்துரையால் என்றும் ஒருக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர்கள் அணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது பெருமையினை பறைசாற்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வந்தமே உணவரும் தெய்வமின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வை கொடுக்கும் இந்த அப்பத்தையும் மீட்பை தருகின்ற இந்த தெய்வீக கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனிந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளில் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இந்த ஆலயத்திலே குழுமிருக்கக்கூடிய இறைமக்களுடைய வேண்டுதல்கள், கருத்துகள், விண்ணப்பங்கள், நன்றி அறிதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவி சாய்த்துள்ளோம். நாங்கள் யாருக்காக ஜெபிக்க கடன்பட்டிருக்கின்றோமோ, யாரெல்லாம் எங்களை ஜெப உதவி கேட்டார்களோ மன்றாட்டுக்கு தயவாய் கண்ணோக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இங்கே உலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பகலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஜீவ வழியாக ஜீவனோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பராகிய
இவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமைகள் அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு இருப்போமாக. நாங்கள் நம்புகின்ற விண்ணக வாழ்வையும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் சீடர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பொருள்படுத்தாது நாங்கள் உம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். சமாதானம். இதோடு ஆண்டவர் இயேசு இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் இந்த தெய்வீக விருந்துக்கு வந்துள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
நீரின் இல்லத்தில் இருந்தருடன் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருடன் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் திருவுடல் இறைவனின் விருதுக்கு அழைக்கப்பெற்றோம். இறைவனின் திருவுடல் அன்புக்குரியவர்களே, ஒரு அரசு பள்ளியிலே படிப்பவர்களும் ஒன்றாக வரிசையாக நீங்கள் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஃபாதர் ஜான் போஸ்கோ, நான் வேங்கட குலத்தினுடைய பிள்ளை, ஆனால் தந்தை அவர்கள் வேங்கட குலத்தினுடைய செல்ல பிள்ளை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட போது வேங்கட குலம் பங்கு தந்தையாக பணியாற்றினார்கள். என்னுடைய முதல் நன்றி திருப்பலியை எவ்வாறு நம்ம தமஸ்கு இந்த பீடத்திலே முதல் திருப்பலியை நிறைவேற்றினார், அதுபோன்று நான் நிறைவேற்றிய போது எனக்கு பங்கு தந்தையாக இருந்து அந்த முதல் திருப்பலிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செய்து நான் எந்தவித கவலையும் இல்லாமல் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு உழைத்தவர் தந்தை அவர்கள். 7 ஆண்டுகள் எங்களுடைய ஊரிலே பங்கு தந்தையாக பணியாற்றினார்கள். அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பள்ளியிலே, மேல்நிலை பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள். அதனால இன்றைக்கும் நான் சாமியாராயே 30 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் ஃபாதர் வேங்கடக்குளம் வந்துட்டார்னா ஒரு கூட்டமே கூடியும் பார்க்கறதுக்கு. உண்மையிலே நாம் பெருமைக்காக சொல்ல, வேங்கடக்குளத்தினுடைய செல்ல பிள்ளையாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 30 ஆண்டுகால பழக்கம். என்னுடைய திறமையை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பாராட்டியவர், உற்சாகப்படுத்தியவர். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் எப்ப எங்க கொயர் எடுத்தாலும் வந்து பாராட்டுவேன். ஒரு முறை ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வேலை நகரிலே
கொயர் எடுத்த போது ஒரு சில பிரச்சனைகள் நான் எதுவுமே சொல்லல, போய் அதிபரை சந்திச்சு துறை மேல நிறைய பேர் பொறாமப்படுறாங்க, அவனுடைய திறமையை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அவனை உற்சாகப்படுத்துங்க, அவனை தட்டி கொடுங்க, அவன் என்ன கேட்கிறானோ செய்து கொடுங்கள் என்று வேலைநகர் அதிபரை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பேசியவர். நான் சொல்லவில்லை, எனக்கு தெரியாது, அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது. எனவே என்னை முழுமையாக அறிந்தவர், என்னை முழுமையாக அறிந்தவர். அதனால நான் என்னுடைய திறமையை வளர்வதற்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வழிகளிலே எனக்கு உறுதுணையாக உதவியாக இருந்த தந்தை. யாராவது ஃபாதர்ஸ் என்கிட்ட ஏதாவது கேட்க இசையை பற்றி தயங்கினா கூட, யார் துரையா, துரைக்கே அந்த நான் கேட்கிறேன் என்று உரிமையோடு எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசுபவர். அதனால அப்படிப்பட்ட ஒரு தந்தை இப்பொழுது நம்முடைய மறைவட்டத்தினுடைய அதிபராக நமக்கு கிடைத்திருப்பது பெருமை. வேங்கடபுரத்தில் கோயில் கட்டி முடியாம இருந்தது. ஆயரவர்கள் சொன்னாங்க, நீங்க தலைமை ஆசிரியரா இருக்கீங்க, இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கு, அந்த ஒரு வருஷம் நீங்க பங்கு தந்தையாகவும் நிரந்தர பங்கு தந்தை அல்ல, பங்கு பொறுப்பாளராக இருந்து இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்பி திறப்பு விழா செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்படைத்தார்கள். சொன்னது போலவே மிக சிறப்பாக அதை முடித்து திறப்பு விழா கொண்டாட்டம் தந்தை அவர்களுடைய தலைமையில் தான் நடைபெற்றது. இப்பொழுது மயிலாடுதுறையிலும் பட்டுக்கோட்டையிலும் அதே போன்று அந்த ஆலய பணியை நிறைவு செய்து புதிய ஆலயத்தை நிச்சயமாக தந்தை அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவிற்கு சிறப்பாக முடித்து திறப்பு விழா காணவிருக்கிறார்கள். அந்த ஒரு ராசி நம்முடைய ஃபாதர் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இப்படி பல்வேறு விதமான திறமைகளை கொண்ட வேளாங்கண்ணியில பொருளாளராக பணியாற்றினாங்க. அப்பெல்லாம் 6 வருஷம். யாராவது அங்க வேண்டாம்னு சொல்லுவாங்களா ஃபாதர்ஸ்? 3 வருஷம் முடிஞ்ச உடனே பிஷப்பை பார்த்து, எனக்கு போதும் ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு இங்க இருந்து என்னை எடுத்துருங்க, வேற எங்கேயாவது போடுங்க, நான் அங்க பணி செய்கிறேன் என்று சொல்லி 3 ஆண்டுகள் முடிந்த உடனே ஆயத்தை சொல்லிட்டு வேறு ஒரு பணியை தேர்ந்து கொண்டவர். அவர் எந்த பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுறவர் அல்ல. கடவுள் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நிறைய கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் தான் நிறைய பங்குகளுக்கு அவங்களோட குடும்பமாக ஒன்று சேர்ந்து லட்சக்கணக்கிலே வெங்கடாபுரம் முதல் கொண்டு பல்வேறு ஆலயங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தந்தை அவர்கள் இன்று நம்முடைய, நான் போன்ல தான் தொடர்பு கொண்டு பேசினேன். அப்புறம் அதற்கு பிறகு ஒரு முறை சந்திக்க போனேன், ஃபாதர் இல்லை. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல 2 நாட்களுக்கு முன்பாக அங்கே குருக்கள் மாமன்றம் நடைபெற்ற போது ஃபாதரை பார்த்து இந்த மாதிரி சொன்னேன், நீ கவலைப்படாத, நான் வந்துடுறேன் இப்போ என்று சொன்னார்கள். அதன்படியே இப்பொழுது நம்மிடம் நமக்காக இவ்வளவு அருமையாக திருப்பலி, ஒரு தெளிவான மறைவுரை, தெளிவான பாடல் உங்களுக்கு சூப்பரா இருந்தது. நிச்சயமாக இதை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த தந்தை அவர்களுக்கு நம் பார்க்கின் சார்பாக நன்றியை பாராட்டுவதையும் இந்த நேரத்தில் நான் ஒரு சார்பில் கொள்கிறேன். நம்முடைய ஊரின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை அணியப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்ம ஊர்ல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எந்த அளவிற்கு நம் மீது ஒரு அக்கறையும் பாசமும் வைத்திருக்கிறார் என்றால், தஞ்சாவூர் எங்க இருக்கு, ரொம்ப சிரமம் எடுத்து வரணும். எப்போ கூப்பிட்டாலும் இந்த நான் வரப்ப அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு இனிமையான ஒரு நல்ல ஒரு பதில், ஒரு மன நிறைவான பதில். அதனால அவருக்கு வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. எப்பொழுது கூப்பிட்டாலும் உடனடியாக எந்த உதவியையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஆயர் அவர்கள் அவரை பற்றி சொன்ன வார்த்தைகள், எங்க எப்பெல்லாம் கேட்காதீங்க, அவர் ரொம்ப நேர்மையா எல்லா இடத்துக்கும் போய் மக்களை சந்தித்து சிறப்பான ஒரு பணியை அவர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு மன்றத்திலே, ஒரு பெரிய மன்றத்திலே ஆயர் அவர்கள் அவருக்கு ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுத்திருக்கார். கைதட்டி அவர் பாராட்டு. அப்படி பாராட்டி
அவருக்கு மேல இருக்க பாதத்தை அவரை நல்லா தட்டி கொடுத்து ஊக்குவித்து அவரை நன்றாக பயன்படுத்துங்கள், இந்த மறைமாவட்டத்திற்கு இன்னும் அவர் சிறப்பான பணியை தருவார் என்று சொல்லும் அளவிற்கு அவர் தன்னுடைய திறமையையும் நேர்மையான உழைப்பையும் நம்முடைய மறைமாவட்டத்திற்கு கொடுத்து வருகிறார். எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுத்த நம்முடைய பிள்ளை தமஸ்க் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு நாளை கொண்டு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு ஆலமரத்தின் விழுதுகள் தான் நமக்கு தெரியும், அதோட வேர்கள் தெரியாதது போல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல இருந்து பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒருங்கிணைத்து அதை சிறப்பாக செய்யக்கூடிய அவர் சொன்னது போல இசையில் கற்று தெரிந்தவர், திறமைசாலி, நன்றாக பணி செய்யக்கூடியவர். எனவே பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அடுத்ததாக நம்முடைய அருட் சகோதரிகள் எல்லோருக்குமே, அதிலும் குறிப்பாக அருட் சகோதரி சத்யா, அருட் சகோதரி கிறிஸ்டி, இப்படி நம்முடைய ஆலய பணிகளிலும் ஆன்மீக பணிகளிலும் எவ்வளவு உழைப்பை கொடுக்கிறார்கள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அதனால உழைக்கிற அருட் சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றியை பாராட்டுவதை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஆசி நிர்வாக குழுவினர் மிக சிறப்பாக எங்களோடு இணைந்து ஒத்துழைத்து எல்லாவற்றிற்கும் ஊக்கப்படுத்தி இந்த பணியை செய்வது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒரு சிலர் பாராட்டுவார்கள், ஒரு சிலர் ஏசுவார்கள், ஒரு சிலர் எது செஞ்சாலும் குற்றம் சொல்லுவாங்க. எனவே தலைமை பண்பு என்பது என்ன என்பது எங்களுக்கெல்லாம் பாதர்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சைடு கொட்டு விடுவோம், இந்த சைடு குத்து விடுவோம், இந்த சைடு பாராட்டு விடுவோம், இந்த சைடு எங்களை அரவணைப்பார்கள். இப்படி எல்லா திசையிலிருந்தும் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வந்து கொண்டுதான் இருக்கும். அதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு கடவுளுக்கு பணி செய்கிறோம் என்ற ஒரே சிந்தனையோடு சென்று கொண்டிருக்கிறோம். அதே போல அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக நிறைவாக ஆசி நிர்வாக செயலர், பொருளர், அதனுடைய உறுப்பினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஏற்பாடு மலர் அலங்காரம், கொடி ஏற்றம் அன்றைக்கும் இப்படி பல்வேறு விதமான உதவிகளையும் செய்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் அவருடைய உழைப்பிற்கும் பாராட்டுதலையும் நன்றியை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். சட்டமன்றத்தில் நமக்காக உழைக்கிறாங்க. அடுத்ததாக பாடல் குழுவினர், இந்த பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் அங்கே பணியாற்றி அவர்களை எல்லாம் சமப்படுத்தி அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கின்ற அங்கே பாடுகின்ற அனைவர், இசையமைப்பாளர், அங்கே கொயர் மாஸ்டர், இப்படி எல்லோருக்குமே கைதத்தினுடைய பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பலிபீட சிறியர்கள், இப்ப சிறியர் கிடையாது, சிறுமிகள் தான், பசங்க யாரும் அவ்வளவு வர்றது கிடையாது. எனக்கு ஒரு வலதுகரம் இடதுகரம் எல்லாமே அவங்க சொல்லலாம். அப்படி எல்லா வகையிலும் எனக்கு உறுதுணையாக உதவியாக ஆன்மீக காரியங்களும் மற்ற கோயில் காரியங்கள் மற்ற எல்லாவற்றிலும் உதவியாக இருக்கின்ற பலிபீட சிறியர்களுக்கு கைதட்டி நம்முடைய பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஒரு சிறப்பு நன்றி பெனடிக்ட் எங்க பெனடிக்ட் வா டேனிஷ், இவங்க ரெண்டு பேரை உங்களுக்கு முன்னாடி நான் பெருமைப்படுத்த ஆசைப்படுறேன். எந்த ஒரு பலனும் இவர்கள் எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் எந்த நேரத்துல கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா நடத்துவோம், எந்த நேரத்திலையும் கூப்பிட்டு எந்த உதவி, ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஆலய பணியாக இருக்கட்டும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து எந்த நேரமானாலும் பரவாயில்லை. இவர்கள் இருவரும் இருப்பது எனக்கு ரொம்ப வேலை பழுவை குறைக்கின்றது, மன நிம்மதியை தருகின்றது இவர்கள் செய்கின்ற உதவி. அதனால இந்த இரண்டு இளையர்கள், இவர்களுக்கு கைதட்டி நம்முடைய பாராட்டுகளில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு அவர் கேமராமேன் இருக்காரு,
அவருக்கும் கைதட்டி நம்முடைய பாராட்டுவதை சொல்லியிருக்கிறோம். அவ்வப்போது உதவி செய்தால் இந்த வீடியோ இருக்கிற பணியை சிறப்பாக செய்கிறார். அவருக்கும் நன்றி. அடுத்ததாக நம்முடைய ஆலய பணிகளில் உதவி செய்கிற திருவாளர் ராஜேந்திரன், வில்லியம், கோயில் பிள்ளை, ராஜதுரை இவர்களுக்கும் கைதட்டி நம்முடைய பாராட்டுகளை நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த வருஷம் புதுசா ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்ல போறோம். அவங்க யாரு அப்படின்னா கிறிஸ்தவ பெண்கள் பணிக்குழு. யாரு கோயில்ல கூப்பிட்டு சமைக்கிறதுக்காக சரி, ஆலயத்தை சுத்தி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாளர்கள், ஆர்சி பொறுப்பாளர்கள் சொன்னாலும் சரி, இல்லை நான் எந்த வேலையை சொன்னாலும் சரி, வந்து சும்மா இந்த கடமைக்காக 100 நாள் வேலை செய்வாங்க. நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லாம உண்மையிலேயே மன நிறைவு அடையும் வகையிலே சிறப்பாக அவர்கள் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே ஒரு பெரிய கைதட்டல் அந்த பணிக்குழு உறுப்பினர்களுக்கு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. முடிஞ்சிருச்சு. இப்பொழுது இந்த ஸ்காலர்ஷிப், இப்பொழுது அந்நாள் உயர்நிலை பள்ளியில் படிக்கின்ற மாணவியர்கள் சீக்கிரம் வாங்க. நான் முன்னாடியே ஏன் சொன்னா நீங்க ரெடியா இருக்கணும், காலதாமதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். கொஞ்சம் ரெடியா இருங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க. அவர்களோடு அந்த உயர்நிலை பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர் 2 பேர் வாங்க. வாசிக்கிறேன். அன்சிகா கிறிஸ்டி, ஆர்த்தி, அஸ்வின் டோனி, ஜஸ்டின், தருண் லெஸ்லி, அனனியா, யாஷினி, போஸ்வெல், பவுலின், ஜெனிஃபர், அபிஷேகா இவர்களுக்கு தலா 3000, ஆக மொத்தம் 33,000 இவர்கள் பெறவிருக்கின்ற தொகை அவர்களுக்கு காசோலையாக அவர்களுடைய பள்ளியின் பெயரையே வழங்க வருகிறேன். எனவே எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்து உடைய வரைவட்ட அதிபரிடமிருந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் எங்க எல்லாம் சேர்ந்து கைதட்டுங்க. இல்லை உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களா? நீங்கள் தானே சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் இருக்கிறீங்க தஞ்சாவூரில்? உங்கள் காங்கிரிகேஷன் தானே தஞ்சாவூர் சிபிஎஸ்சி? வீரப்பா மெமோரியல் ஹையர் செகண்டரி வாங்கிட்டு இந்த செக்கை அப்புறம் என்ன கொடுத்துருங்க, நாங்கள் ஸ்கூலில் ஒப்படைச்சிடுவோம். கைதட்டல் எல்லாரும். வெரி குட். இந்த கைதட்டல் 1000. தேங்க்யூ. கொண்டாங்க. அடுத்ததாக அனுஷ்கா மேரி, அர்சுலா ஜெய்சி நம்முடைய பட்டுக்கோட்டை இசபெல் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் சீக்கிரமாக கொஞ்சம் வேகமா அவர்களுக்கு நம்முடைய மறைவிட்ட அதிபர் அவர்கள் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு வாங்கிடுவோம் நம்ம கையில். 11th 12th வெரி குட். ஸ்கூல் பேர்ல தான் செக் போட்டுருவோம். நல்ல ஸ்கூலில் கொண்டு கொடுத்துருவோம். அது திருவள்ளூர் கொண்டு வாங்கிக்கலாம். இப்பொழுது நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்களை அழைக்கிறேன். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவியை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கூட்டத்துக்கு அப்புறம் அங்கேருந்து ஓடி வராதிங்க, டைம் இல்லை, வாங்க. நான் பேர் கூப்பிடுறேன். இந்த செக்கை நீங்களே வச்சுக்கலாம், திரும்ப கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சீக்கிரம் வாங்க. கிறிஸ்டி, ஹென்சி, அஜய், ஜோன்ஸ், ஜெரால், யோகேஷ் யோவா, அருண், நிஷான், அகில், ஹரிணி வாங்க. இப்ப ஏ கிறிஸ்டி ஃபர்ஸ்ட். ஹென்சி 4000. அஜய் 4000. சீக்கிரம். ஜோன்ஸ் 4000. ஜெரோம் 4000.
யோகேஷ் யோவா 4000. இப்பொழுது ஆர்சி நிர்வாக செயலர் அவர்களை அழைக்கிறேன். அருண் நிஷாந்த், அகில் ஹரிணி. இப்பொழுது நம்முடைய ஆர்சி நிர்வாக பொருளாளர்கள் வழங்கலாம். இறுதியாக அர்ஷினி. அர்ஷினி அல்லையா? சீக்கிரம் எழுந்து நிற்போம். நன்றி கூறுவோம். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நன்றி மன்றாட்டுக்கு முன்பாக என்னுடைய நன்றியையும் உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அன்பு தம்பி துரை அவர்கள் என்னை இந்த திருவிழா திருப்பலிக்கு உங்கள் சார்பாக அழைத்து இந்த திருப்பலியை உங்களோடு கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு தந்தை அவர்களுக்கும் பங்கு மக்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை ஜெபங்களோடு உரித்தாக்குகிறேன். இந்த பங்கு தலைமை தந்தையின் தலைமையிலே மேலும் வளர உயர, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் நன்கு படித்து எதிர்காலம் இவர்களுக்கு சிறப்பானதாக அமைந்திட என் ஜெபங்களை இவர்களுக்காக உரித்தாக்குகிறேன். மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருளாடையாளத்தான் மனிதர் உம்மிடம் இருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு உமது ஒரே திருமகனின் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்கு உரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்கு உரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி தமது ஆசையை நிறைவாக பொழிவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. கண்ணறியாமல் காத்திருக்கிறார் அவன்